மத்தேயு 10:24-25 சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். இங்கே சீஷனை பற்றியும் வேலைக்காரனை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சீஷன் ஒரு போதகனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அவன் அந்த போதகனை மிஞ்ச முடியாது. குருவை மிஞ்சின சிஷ்யன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அப்படி ஒரு பழமொழி இருக்குது. ஒரு குருவோடு இருக்கிற வரைக்கும் அந்த குருவை மிஞ்ச முடியாது. அதான் இயேசு சொன்னார், சீஷன் தன் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல, வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அது மாதிரி ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறோம், ஒருவருடைய அதிகாரத்தின் கீழே வேலை செய்கிறோம். அவர்கிட்ட வேலை செய்கிற வரைக்கும் அந்த வேலையில் அவரை மிஞ்ச முடியாது. மற்ற விஷயங்களில் மிஞ்சலாம், பணத்தில் மிஞ்சலாம், புகழில் மிஞ்சலாம், அதிலெல்லாம் மிஞ்சலாம். சீஷனும் அப்படி தான். அவர் என்ன போதிக்கிறாரோ அந்த விஷயத்தில் அந்த போதகரை மிஞ்ச முடியாது, அவர் கீழே இருக்கிற வரைக்கும். அப்படி மிஞ்சக்கூடிய நிலைமை வந்துடுச்சுன்னா அந்த போதகரை விட்டு அந்த சீஷனை ஆண்டவர் பிரிச்சிருவார். அப்படி மிஞ்சக்கூடிய நிலைமை வந்துடுச்சுன்னா இந்த ரகசியம் நிறைய பேருக்கு புரிகிறதில்ல. இப்போ எல்கேஜியில் சேர்றோம். எல்கேஜி டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ABCD. எல்கேஜியில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மேலே படிக்க முடியாது. அப்போ அடுத்தது எல்கேஜி டீச்சரை விட்டுட்டு யூகேஜி டீச்சர்கிட்ட போகிறோம். அப்புறம் 1வது, அப்புறம் 2வது, அப்புறம் ஹைஸ்கூலு, அப்புறம் ஹையர் செகண்டரி, அப்புறம் காலேஜ். அந்த கிளாஸில் இருக்கிற வரைக்கும் அந்த கிளாஸை மிஞ்ச முடியாது. அந்த கிளாஸில் என்ன போதனையோ அதான், அந்த கிளாஸில் என்ன தரமோ அதான், அதை மிஞ்ச முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மை வெவ்வேறு குருநாதர்கள் கீழே வைக்கிறார். ஒரே குருநாதர் கீழே வைக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்பா அம்மா தான் ஆரம்பத்தில், நமக்கு அப்பா அம்மா தான் ஆசிரியர்கள். அப்பா அம்மா கீழேயே வச்சிடலாம்ல ஆயுசெல்லாம். அவங்கள நம்ம மிஞ்ச வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அதனால தான் அப்பா அம்மாவை விட்டு கொஞ்சம் இடைவெளியை உண்டாக்கி வேற யார்கிட்டயோ போய் கற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவர் அனுப்புகிறார். பள்ளிக்கூடம் போகிறோம், கல்லூரி போகிறோம், சபைக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு அண்ணன் மூலமாக, அப்புறம் நான் அபிஷேகம் பெற்றது ஒரு ஊழியக்காரர் மூலமாக, அப்புறம் அடுத்த ஊழியக்காரர், அப்புறம் அதுக்கடுத்த ஊழியக்காரர். நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தது ஒரு ஊழியக்காரர் மூலமாக, அவரோட 3 ஆண்டுகள் இருந்தேன். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிரபலமான வல்லமையான சுவிசேஷகருடைய வழி நடத்துதல் தலைமையின் கீழே இருந்தேன். அவருடைய ஸ்தாபனத்தில் நான் இணையாவிட்டாலும் அவரை பின்பற்றி அவருடைய வழி நடத்துதலில் இருந்தேன். அப்போ எனக்கு வசனத்தை பேசுகிறது தான் என்னுடைய அழைப்பு. வசனத்தை பேசுவதில், வசன அறிவிலே அவரை மிஞ்சுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்காகத்தான் அவரை விட்டு அவருக்கு எனக்கு ஒரு இடைவெளியை ஆண்டவர் உண்டாக்கினார். இப்படியே ஆண்டவர் செய்து ஒரே ஒரு ஊழியக்காரராக தான் என்னால் மிஞ்ச முடியலை. மற்ற எல்லாரையும் நான் மிஞ்சுவதற்கு, எனக்கு என்ன அழைப்போ அதிலே மிஞ்சுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் உலக பிரகாரமான காரியங்களில் சொல்லலை, பொருளாதாரம், ஆத்துமாக்களின் எண்ணிக்கையில் சொல்லலை, நான் விஷயத்தில் சொல்கிறேன், ஊழியத்தில் சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம ஒரே போதகர் கீழே வைக்கிறதில்ல, ஒரே எஜமான் கீழே வைக்கிறதில்ல. இல்லைன்னா அவங்களுக்கு மேலே நம்ம போக மாட்டோம். அதனால் நம்ம அதுக்கு மேலே அடுத்த எஜமான், அடுத்த போதகர், அடுத்த எஜமான், அடுத்த போதகர், நம்மை அவர்களையெல்லாம் மிஞ்சும்படி ஆண்டவர் செய்கிறார். நாம் குருவை மிஞ்சிய சீஷர்கள் ஆவதற்காக குருவை விட்டு எடுத்து வேறு ஒரு குருவிடத்தில் நம்மை கொண்டு போகிறார். இதுதான் கர்த்தருடைய நடத்துதல். இது ஒரு அடிப்படை சூத்திரம். இதை புரிந்து கொண்டால் நாம் இன்னும் உயரங்களுக்கு செல்வோம். புரியாவிட்டால் நாம் மேன்மேலும் வளர முடியாது. ஆமென்.